ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எறா குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கோசம் எறா குழம்பு ரெசிபி போட போகிறேன். 1/2 kg நான் எடுத்துருக்கிறேன். எறா இது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எறா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க குழம்புக்கு. ஓகே, இப்போ நம்ம எறா குழம்பு செய்யலாம். நல்லா இதை க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தேங்காய் எடுத்துக்கலாம். 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கேன். நான் சிறுவாக கட் பண்ணிக்கிறேன். முந்திரி எடுத்துருக்கிறேன், ஒரு 10 முந்திரி. சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன். இது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 பழம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு கை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வந்து இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைஞ்சிச்சு. அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க, இன்னும் நல்லாயிருக்கும். எடுத்துக்கலாம், ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஓகே, உருளைக்கிழங்கு அரைஞ்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு முருங்கைக்காய், ஒரு தக்காளி தாளிக்கும் போது போடுறதுக்கு, வெங்காயம் சீரகம் அரைஞ்சி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய் கீத்தா போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம தேவையான அளவு கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையை ஊற்றிக்குங்க. என்ன எண்ணெய் வேணும். உதயம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் எறா குழம்பு. ஒரு ஏலக்காய், லவங்கம் 2, சோம்பு, கசகசா, பட்டை 2. நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொன்னிறமா. நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். நல்லா பொரிஞ்சிருக்குது பாருங்க. மசாலா இப்படி பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் ஒரு 3 கீரி போட்டுக்குங்க. தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி சட்டி காஞ்சி பொரியணும். பொரிஞ்சாதான் வந்து டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இது நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா வதங்கணும். தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஓகே, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா கலரி விட்டுக்குங்க. ஒரு பழம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. எறா 1/2 kg எறா நம்ம வந்து கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கோம். எறாவை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே வந்து எறா சுருண்டு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டுக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க. எறா இந்த மாதிரி சுருண்டு வரணும். நல்லா வாசனை கம கமக்குது. இந்த மாதிரி சமைச்சிட்டு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. முருங்கைக்காய் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டுக்குங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும். எண்ணெயிலே வதங்கணும். இந்த ஏரா அப்புறம் இந்த இஞ்சி பூண்டுல இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே வெந்தாதான் அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். குழம்பை இறக்கும் போது அப்படி ஒரு வாசனையா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்ப நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கலந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் எடுத்திருக்கேன். வெறுமிளகாத்தூள் 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன்.
சிக்கன் குழம்பு பொடி வந்து ஆச்சிது எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தான் சிக்கன் குழம்பு பொடி. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரிடுங்க. கலரி உப்பு காரம் பார்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலே, அப்போதான் அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். நல்லா வதங்கிருக்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல, தேங்காய் தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி கலரி விட்டுங்க. கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது அந்த பச்சை வாசனை போகும். நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மூடி போட்டுக்கலாம். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், திறந்துக்கலாம். பாருங்க, இப்படி கொதிக்கணும். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு பார்த்துக்குங்க. உப்பு காரம் பார்த்துக்குங்க. எறா குழம்பு சுவை எறா குழம்பு ரெடி. ஓகே, சுவையான எறா குழம்பு பாருங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். சுவையான எறா குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸ்டவோட சமைக்கிறப்ப கொஞ்சம் லவோட சமைங்க, சமையல் இன்னும் தூக்கலா இருக்கும். ஓகே, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. ஓகே, பாய்.